தேர்தல் விதிமுறைகளை காரணம் காட்டி பறக்கும் படை அதிகாரிகள் வணிகர்களின் பணத்தை பறிமுதல் செய்வதை கண்டித்தும் உரிய ஆவணங்கள் இருந்தாலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை திரும்ப அளிப்பதற்கு அலைக்கழிப்பதாகவும் புகார் தெரிவித்தும் சேலத்தில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை பற்றி சேலத்தில் நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். வணக்கம் வசந்த். அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடந்த 4ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது. அதாவது இந்த சேலத்தில் இருக்கிற பல்வேறு வணிகர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பாக தேர்தல் ஆணையத்தை கண்டித்து, அதாவது தேர்தலில் 50,000 ரூபாய்க்கு மேலே பணத்தை கொண்டு சென்றால் அது உரிய ஆவணங்கள் இல்லாமல் தேர்தல் அதிகாரிகள் தொடர்ந்து பறிமுதல் செய்து வந்தாங்க. உரிய ஆவணங்கள் காட்டியும் பணத்தை ஒப்படைக்க பல்வேறு காரணங்கள் காட்டி அலைக்கடைப்பதாக கூறி வணிகர்கள் முதல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்திருந்தனர். இதை தொடர்ந்து அவர்கள் இதற்கு அந்த கோரிக்கைகளை தேர்தல் உயர் அதிகாரிகளை தான் முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் சேலத்தில் இருக்கிற அனைத்து வணிகர்கள் ஒன்றிணைந்து கடையடைப்பு போராட்டத்துக்கு அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று தேர்தல் அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று சமாதான பேச்சுவார்த்தை உடன்படாத ஏற்படாத இன்று திட்டமிட்டபடி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் செவ்வாய்ப்பேட்டை, அஸ்தம்பட்டி, புதிய பேருந்து நிலையம், அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கடையடைப்பு போராட்டம் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் சேலம் அந்த வணிக சங்கத்தில் 25,000க்கும் மேற்பட்ட பதிவு பெற்ற வணிகர்கள் இந்த கடையடைப்புகளை முழுமையாக கலந்துட்டு இருக்காங்க. மேலும் இது குறித்து பேசுவதற்காக சேலம் நகர வணிக சங்கத்துடைய பொதுச் செயலாளர் ஜெயசீலன் நம்முடைய இருக்கிறவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இந்த தேர்தல் அதிகாரிகளை கண்டித்து இந்த கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. எவ்வளோ பேர் இந்த கடையடைப்பில் ஈடுபட்டிருக்கீங்க? மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட பதிவு பெற்ற வணிகர்கள் ஒரு 14,000 பேரும், பதிவு பெறாத சிறு வணிகர்கள் ஏறக்குறைய ஒரு 10,000 பேரும் இந்த போராட்டத்தில் இன்றைக்கு தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 100 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய வணிக வரி வருவாய் 6லிருந்து 10 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டும் என்று நாங்கள் கணித்திருக்கிறோம். சார், இந்த தேர்தல் அதிகாரிகளுடைய கெடுபிடிகளை எப்படி பார்க்குறீங்க? இது குற்றவாளிகளை விட்டு குற்றவாளிகள் அல்லாதாரை இவர்கள் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் மீது, அரசியல் கட்சிகள் மீது இவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை தான் மேற்கொள்ள வேண்டுமே ஒழிய, தேர்தலுக்கும் மக்களுக்கும் இருக்கிற ஒரே உறவு வாக்களிப்பது தான். அந்த வாக்களிக்கக்கூடிய மக்களை இப்படி துன்புறுத்துவது எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு நடைமுறையாக இந்தியாவில் இருக்கிறது. இது தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் இப்படி பொதுமக்களை துன்புறுத்துவது என்பது மக்களாட்சி தத்துவத்தின் மீதே மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுகின்ற அளவிற்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள். மேலும் தனிமனித உரிமை பாதிக்கின்ற அளவிற்கு இவர்களுடைய நடவடிக்கைகள் இருப்பதால் மனித உரிமைகள் ஆணையம் இதில் தலையிட வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு தலையாய கோரிக்கை. மேலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அரசின் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிற ஆவணங்களை நாங்கள் வணிகர்கள்தான் என்று உறுதி செய்கின்ற ஆவணங்களை நாங்கள் அளித்தாலே எங்களை எவ்விதமான சோதனைக்கும் ஆளாக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆனால் அதிகாரிகள் தரப்பிலே மனவேதனைப்படுத்துகிற அளவிற்கு ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். உங்கள் வணிகர்கள் தரப்பிலே பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் அந்த கட்சிகளுக்கெல்லாம் பணத்தை எடுத்து சென்று கொடுக்க மாட்டீர்கள், உதவ மாட்டீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டார்கள். எங்கள் தரப்பிலே நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது ஒன்று, இவர்கள் கூட தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு அரசியல் கட்சியின் ஆட்சியின் கீழே இவர்கள் அவர்களுக்கு விசுவாசமாக தான் இருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் கூட அப்படிப்பட்ட தவறுகளை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வணிகர்களை மட்டும் குற்றஞ்சாட்டும் பொழுது தங்களையும் சேர்த்து அவர்கள் பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். தொடர்ந்து இன்று கடையடைப்பு போராட்டம் ஈடுபட்டிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கை தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் ஆணையம் செவிசாய்க்காவிட்டால் உங்களுடைய அடுத்த கட்டமான நிகழ்வு என்னவா இருக்கும்? நிச்சயமாக தேர்தலிலே வாக்களிப்பதை குறித்து நாங்கள் யோசிப்போம். எதிர்வரும் 28ஆம் தேதி சென்னையிலே மாநில அமைப்புகள் ஒன்று கூடி இது குறித்து ஒரு முடிவெடுக்க இருக்கிறார்கள். நிச்சயமாக அது ஒரு கடுமையான போராட்டமாக தான் இருக்கும் என்று நாங்கள் கணித்திருக்கிறோம். வசந்த், அதாவது வணிகர்கள் தொடர்ந்து அந்த தேர்தல் ஆணையம் இந்த அவர்கள் பணத்தை எடுத்துக்கொள்வது பல்வேறு தட்டுப்பாடுகள் விலக்களிக்க வேண்டும், இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கும் போன்ற போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் வணிகர்கள் அறிவித்திருக்காங்க. வசந்த், ரியாஸ், உங்கள் தகவல்களுக்கு நன்றி. ரியாஸ்.